வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 டேஸ் கிட்ட இருக்குது. ரொம்ப நாள் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ ரொம்ப நாள் நம்ம காரை பார்க் பண்ணியிருக்கிறப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அதே நேரத்தில் எப்படி நம்ம காரை பார்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு 40 டேஸ் வந்து லாங் டேஸ் வந்து நம்ம லாக்டவுன் இருக்கிறப்போ எப்படி நம்ம காரை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம காரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா திடீர்னு வந்து லாக்டவுன் எடுத்துருவாங்க. மேபி April 14 அப்புறமே லாக்டவுன் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். நம்ம இதுவே நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கார் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு வந்து நம்மளோட ஒர்க் வந்து கெடாது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போன்னு இல்லை, நீங்கள் ரெகுலராகவே காரை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நம்ம காரை அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வாங்கி எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடும். ஸோ அது தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம காரை வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நிறைய பிரச்சனை ஆகிடும். அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட் ஆஃப் லாக்டவுனில் இருக்கிறப்போ மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப அவசியம். எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 டேஸ் வந்து நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பேட்டரியோட லைஃப் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். பேட்டரியோட பவர் கம்மியாகிடும். ஸோ அதனால தான் வந்து எவ்ரி 3 டேஸ் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து காரை வந்து ஆன்லேயே வச்சுருங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி வந்து வீக் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காரை வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் காரை வந்து பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் காரை வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு இப்போ பார்க் பண்ணாதீங்க. ஹேண்ட் பிரேக் ரொம்ப நாள் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ரிலீஸ் ஆகாது, லாக் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் பிரேக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது. ஹேண்ட் பிரேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கிங் மோட்லேயோ இல்லை கியர் மோட்லேயோ போடுங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம். பட் வந்து ஹேண்ட் பிரேக்கில் ரொம்ப நாளைக்கு பார்க் பண்ணுறப்போன்ற பட்சத்தில் இது ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி அதுமாரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போவோம், இல்லை எங்கேயாவது வெளியே போவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து காரை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்க் பண்ண போகிறீங்க, எடுக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காரை வந்து மேக்ஸிமம் வெளியே பார்க் பண்ணாதீங்க. இன்டோர்ஸில் பார்க் பண்ணுங்கள். கார் ஷெட்டு இருந்ததுன்னா அங்கே பார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைப்பா, எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் வந்து வெளியே தான் பார்க் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் பார்க் பண்ணிக்கோங்க. பட் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி கவர் இருக்கான்னு பார்க்கோங்க. பாடி கவர் இருந்ததுன்னா பாடி கவர்ஸ் போட்டுட்டு காரை வந்து பார்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பாடி கவர்ஸ் போடுறப்போ என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு இறங்காது. அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலான்னு நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ டஸ்ட்டு இறங்காது. அதுக்காக தான் வந்து பாடி கவர்ஸ் போட்டு உங்களை நான் பார்க் பண்ண சொல்கிறேன். அது இப்போ வந்து வெயில் காலன்றதப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து காரோட கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பாடி கவர்ஸ் போட்டு நான் பார்க் பண்ண சொல்கிறேன், வெளியே பார்க் பண்ணுறப்பன்ற பட்சத்தில். பட் மேக்ஸிமம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, காரை வந்து ஷெட்டில் வச்சு பார்க் பண்ணுங்கள். ஷெட்டில் பார்க் பண்ணாலுமே கவர்ஸை போட்டு, பாடி கவர்ஸை போட்டு வந்து காரை வந்து பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி 3 டேஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி 3 டேஸ் வந்து காரை வந்து ரொட்டீனாக செக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகுதா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் ஒழுங்காக பிடிக்குதான்னு பாருங்கள். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் எவ்ரி 3 டேஸ் வந்து இன்டீரியர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்டீரியர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்டீரியரையும் க்ளீன் பண்ணுங்கள். விண்ட்ஷீல்டு இருக்குது பாருங்கள். காரோட விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு எப்படி கண்ணு முக்கியமோ அதுமாரி காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ட்ஷீல்டு இன் த சென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பக்காவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து எவ்ரி 3 டேஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே டெபாசிட் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். டஸ்ட்டு வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்ரி 3 டேஸ் வந்து விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் டோர்ஸில் இருக்கிற எல்லா கண்ணாடிஸும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரேக்கை செக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பிரேக் நல்லபடி தான் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸை க்ளீன் பண்ணுங்கள். வேக்யூம் வச்சு இன்டீரியர்ஸை க்ளீன் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, எலி தொல்லை அதிகமாக இருக்குது. நிறைய ஏரியாவில் இது ரெகுலராக நீங்கள் வந்து கவனிச்சு பார்த்துருக்கலாம். எல்லாருக்குமே இது வந்து ஒரு தொல்லை, மிகப்பெரிய தொல்லை, எலி தொல்லை. அந்த ரேட்டை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரேட் ஸ்ப்ரே இருக்குது. ரேட் ஸ்ப்ரே வந்து எவ்ரி 3 days வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இன்டீரியரில் யூஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு சில வேஸ் இருக்குது, ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, 4 டோர்ஸ், நான் மீன் டு சே 4 டயர்ஸ் இருக்கலாம். அந்த 4 டயர்ஸில் வந்து ரேட் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரேட் ஸ்ப்ரே திறந்து அடிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து அந்த தொல்லை இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி லாக் டைம் பீரியட் அப்போலாம் நீங்கள் கன்ஃபார்ம் அதை வந்து செக் பண்ணி ஆகணும். ஏன்னா எலி உள்ளார போயிட்டு ஏதாவது முக்கியமானதை ஏதாவது கடிச்சு விட்டுருச்சுன்னா, நம்ம வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது நமக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதனால் அந்த எலி தொல்லைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ரேட் ஸ்ப்ரே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், நம்ம கேட்டோன்னா பாட்டிக்கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இலை ஒன்று வைப்பாங்க. அந்த இலை எனக்கு சரியாக தெரியல, அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வீட்டில். அந்த இலை வைக்கிறப்போ கொஞ்ச நாளைக்கு வராமல் இருக்கும். பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் வச்சு பார்த்துட்டேன். வச்சுமே எந்த ப்ரோஜனமே இல்லை, எலியோ தொல்லை அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டீரியரில் உள்ளார அடிச்சிடாதீங்க, எக்ஸ்டீரியரில் மட்டும் ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டீரியரில் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து கார் பார்க் ஆகுன்னு இருக்கிறப்போ என்ன ஆகும், டயர் வந்து வீக் ஆகிடும். அது இப்போ வெயில் காலன்றப்போ சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப நாள் ஒரே இடத்துல பார்க் பண்ணியிருக்கப்போ டயர் வந்து வீக் ஆகிடும், காரோட டயர் வீக் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி 3 days வந்து என்ன பண்ணுங்கள், காரை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இது பண்ணுங்கள். அதுமாரி பண்ணுறப்போ காரோட டயர் வந்து வீக் ஆகாது. என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து அந்த ஃப்ளோவில் இருந்துனே இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து அப்படியே ஜாம் ஆகி போய் நின்றுதுன்னா நமக்கு மறுபடியும் நம்மள ரொட்டீன் லைஃப்பில் போகிறப்போ அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டயர் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுறப்ப என்ன காரோட டயர்ஸ் வந்து வீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இன்ஜின் வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 3 days வந்து இன்ஜின் வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்டு விண்ட்ஷீல்டு செக் பண்ணிக்கோங்க, அது சொல்லியாச்சு. இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வைப்பர் பிளேட்ஸை செக் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து வைப்பர் பிளேட் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ கோடை காலத்தில் சொல்ல முடியாது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை மழை கூட பெய்யும். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா ஏரியாலையும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து வைப்பர் பிளேடு வேலை செய்யலாம்னா நமக்கு தான் ரிஸ்க், டிரைவ் பண்ணுற நமக்கு தான் ரிஸ்க். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எவ்ரி 3 days வந்து ஆன் பண்ணி பாருங்கள், வேலை செய்ய தான் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறப்போ சாதாரணமாக செக் பண்ணி விட இதை போட்டு செக் பண்ணணும், வாட்டர் சப்ளை பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். நீங்கள் அப்படியே செக் பண்ணிங்கன்னா விண்ட்ஷீல்டில் ஸ்க்ராட்ச் வந்துடும், கண்ணாடியில் ஸ்க்ராட்ச் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் சப்ளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப பேசிக்கானது தான், இது எல்லாருக்குமே தெரியும், பட் யாரும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் இது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கீப் இட் அப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் எதை பற்றி பேசணுன்ற டாப்பிக் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது பாயிண்ட் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரில் தான் பொழப்பே இருக்குது. நிறைய பேர் வந்து காரை வச்சு தான் நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் அப்போது காரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து சர்வைவ் பண்ணுவாங்க லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸில் போகிறவங்களாம் கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இதெல்லாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறப்போ லாக்டவுன் முடிஞ்சு ரெகுலர் லைஃபுக்கு திரும்பி போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஐயோ ஸ்டார்ட் ஆகலையே, பிரேக் பிடிக்கல, இது பண்ணலையேன்னு இருக்கிறத விட நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு, முக்கியமாக வந்து எவ்ரி 3 days வந்து காரை வந்து வெளியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாலே அதை விட பெரிய மெயின்டெனன்ஸ் வேறு எதுவுமே இருக்காது காருக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச டைம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு பாலிஷ் போடுங்க. நிறைய ஸ்ப்ரே டைப்பில் பாலிஷ் இருக்குது, கார் பாலிஷ் இருக்குது, அது நீங்களே கூடமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா காரோட கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் காரோட அந்த வெளியே எக்ஸ்டீரியர் லுக் வந்து எப்போவுமே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறப்போ ஒரு அழகாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு கார் யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்கும் முன்னாடியே சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, யாரும் வெளியே போகாதீங்க. ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.